வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். நாம் பேசிகிட்டு இருக்கிறது சனி பயிற்சி பலன்கள் 2025. அதாவது சரியாக மார்ச் 29, 2025 அன்று கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெயர்ந்து மீனராசிக்கு பெயரவிருக்கிறார். இதோடைய பலன்கள் மேஷம் முதல் சிம்மர் வரை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ராசி கன்னிராசி. கன்னிராசி இந்த வீடியோவை எப்படி தொகுத்து வழங்கணும்னு நினைக்கிறோம்னு சொன்னால், கன்னிராசிக்கு ஜென்ரலாக இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு 3 இல்லை 4 புல்லட் பாயிண்ட்டு. அதுக்கடுத்து வரக்கூடிய சனி பயிற்சினால என்னென்ன விஷயங்கள் நல்லது இருக்குது, எது விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும், இருக்க வேண்டியது இருந்தால் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக நாம் எப்படி பரிகாரங்கள் எப்படி தப்பித்துக் கொள்வது, எப்படி அதை ஃபேஸ் பண்ணுவது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். சத்தியமாக கன்னிராசியில் இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை தயவு கூர்ந்து அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும். கன்னிராசி காலபுருஷனுடைய 6ஆம் வீடு, புதன் பகவான் ஆட்சியும் பெற்று உச்சமும் பெறுகின்ற ஒரே வீடு கன்னிராசி. கன்னிராசி நேயர்கள் எந்த ஒரு பிரச்சனைகளிலும் எந்த ஒரு எதிர்ப்புகளையும் சமாளித்து எளிதாக வெற்றி கொள்ளக்கூடிய தன்மை என்பது பிறப்பிலேயே இருக்கும். நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். கன்னிராசி நேயர்கள் தனக்கே தான் எதிரியாக இருக்கக்கூடியது கன்னிராசி. எவ்வளவுதான் ஞானம், உலக அறிவு, பக்குவம், நிதானம் எல்லாம் இருந்தாலும் கூட சற்று தடுமாற்றமும், எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் மற்றவங்களுக்கு செய்யும் போது வேலை செய்யும், நமக்கு செய்யும் போது வேலை செய்யாது. இதுதான் கன்னிராசியுடைய ரகசியம். நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி பண்ணால் அவங்களுக்கு நல்லபடியாக நடக்கும், உங்களுக்கே உங்களுடைய அறிவை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை செய்யாது. இதுதான் கன்னிராசியுடைய மகிமை. இப்போ இப்படிப்பட்ட கன்னிராசிக்கு அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி பலன்கள், அதாவது சனி பயிற்சி, சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் 2.5 வருஷம் பிரவேசிக்கிறார். இந்த சனி பயிற்சியானது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம நல்ல விரிவாக பேச போகிறோம். ஒவ்வொரு கன்னிராசினியர்களுடைய மனசில் ஓடுறது தான் வாழ்க்கை துணையை எப்படி சமாளிக்கிறது, நமக்கு இருக்கக்கூடிய பொண்டாட்டியோ கணவனையோ எப்படி சமாளிக்கிறது. தினசரி நம்ம என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, வம்பு பண்ணுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க. இதை எப்படி சமாளித்து கொண்டு வருது. குடும்பங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களை எப்படி தீர்வு பண்ணுறது, குழந்தைகளை எப்படி பாதுகாத்து அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை எப்படி கொடுக்கறது. இந்த எண்ணம் இல்லாத கன்னிராசினியர்கள் இருக்கவே முடியாது. ஆக இந்த மாதிரியான அமைப்புகளில் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கன்னிராசினியர்களுக்கும் இந்த வீடியோ ஒரு விடிவெள்ளியாக இருக்கும். எப்படின்னு சொன்னீங்கன்னா, சனி பயிற்சி தற்சமயம் உங்களுடைய 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு பெயரவிருக்கிறார். இந்த 6ஆம் வீடு கடன், நோய், மறைமுக எதிரிகளை குறிப்பதாகும். 7ஆம் வீடு என்பது திருமண வாழ்க்கை, வாழ்க்கை துணை, இதையெல்லாம் குறிக்கதாகும். ஏற்கனவே நம்ம வீட்டில் 7.5 சனி இருக்கு. இதுக்கு தவிர இப்போ சனி பகவான் வேற சமசப்தமும் கண்டக சனியாக மாற போறாரா, இந்த பாயிண்ட்ல வேற. இப்போ எப்பவுமே சனி பகவான் ராசியை பார்ப்பது என்பது நல்லதல்ல. உங்களுக்கு சனி பகவான் நல்ல கிரகமாக ஜாதகத்தில் இருந்தாலும் கோச்சார ரீதியாக அவர் உங்களுக்கு சில கெடுபலன்களை செய்ய கடமைப்பட்டவர். ஆக இந்த அர்த்தத்தில் சனி பகவானுடைய பார்வையாக விழும்போது 7ஆம் இடத்துல அவர் உட்காரும்போது எதிர்மறையான எண்ணங்கள் வரும். முதல் பாயிண்ட், அதாவது சனி பயிற்சி பலன்களுடைய முதல் இது என்னன்னா, நம்ம சிந்திக்கிறது. ஏற்கனவே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட சிந்தனைகள் எல்லாம் மற்றவங்களுக்கு நல்ல உதவியாக இருக்கும், நமக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. இதில் சனி வேற நம்மளை எதிர்மறையான சிந்தனையோட சமசப்தம பாதத்தில் பார்க்க போறாரு. இப்போ நம்மளோட சிந்தனைகள் நமக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். சிந்தனைகள் எதிராக வேலை செய்யுது அப்படின்னா சொற்களும் செயல்களும் தடுமாற்றம் ஏற்படும். இப்போ எண்ணம், பேச்சு, நம்ம செயல்பாடுகள்லாம் தப்பாச்சுன்னு சொன்னால் வாழ்க்கையில் என்ன ஆகும், பிரச்சனைகள் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி பயிற்சி வீடியோவில் உட்காந்துட்டு ஆஹா ஓஹோ உங்களுக்கு அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் இதெல்லாம் நம்ம பேசவே முடியாது. அப்படி யாராவது பேசுகிறாங்கன்னாலே அது பொய் தான். 7.5 சனி, அஷ்டம சனியில் உட்கார்ந்து அதை பேச முடியாது. அதே சமயத்தில் கண்டக சனி கிட்டத்தட்ட 7.5 சனி அஷ்டம சனிக்கு ஈக்குவலான சனி. அர்த்தாஷ்டம சனி கண்டக சனியும் ஈக்குவலான சனி தான். 10 வருஷம் சனி பாடா படுத்துவர். ஒன்று ஜென்ம சனியில் 2.5 வருஷத்தில், அதே மாதிரி அஷ்டம சனியில் 2.5 வருஷத்தில், அதே மாதிரி அர்த்தாஷ்டம சனி 2.5 வருஷத்தில், அதே மாதிரி கண்டக சனி 2.5 வருஷத்தில். பணத்தை இழக்கிறது, பொருளை இழக்க செய்வார், தொழிலில் மந்தத்தை ஏற்படுத்துவார். நீங்கள் செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும், ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, இப்போ உங்களுக்கு கண்டக சனி ஆரம்பிக்க போகுது. சனி பகவான் என்ன செய்வார்னா உங்களோட முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துறாரு. அதாவது
ஒரு ப்ரமோஷன், ஒரு இன்சென்டிவ் வர மாதிரி சூழ்நிலைகள் கொஞ்சம் இருந்தால் கூட, ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா கூட, எவனோ ஒருத்தன் நமக்குன்னே ட்ரெயின் ஃப்ளைட்டெல்லாம் பிடிச்சிட்டு வந்து அதை கெடுத்துட்டு போயிடுவான். இதெல்லாம் செய்வார். சரி, இதுக்கு அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா, வீட்டில் ஆகவே நமக்கு ஏழை பொருத்தம். அதாவது கல்யாணமான காலத்துலேருந்தே நமக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இப்போ இந்த இது வேற சேர்ந்துட்டதுனால சோழியும் குடியும் விரிச்சிட்டு ஆடுங்கிற மாதிரி பிரச்சனைகளை குடும்பத்தில் ஏற்படக்கூடும். சார் சூப்பராக இருக்கும் சார், ஒன்று நம்ம நல்லபடியாக சொன்னால் பொய் சொல்கிறாருங்கிறது, இல்லை உள்ளதை உள்ளபடியே சொன்னால் நெகட்டிவாக பேசுகிறாருங்கிறது. இதை பற்றிலாம் நம்ம கவலையே பட போகிறதில்ல. நம்ம என்ன பேசுகிறோமோ பேசிட்டே இருக்க போகிறோம். ஆக வீட்டில் குழப்பங்கள் ஓடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முக்கியமாக இதை தவிர்க்கிறதுக்கு பேச்சை கம்மி பண்ணணும். எதை வேணால் நினச்சிக்கிட்டோம். மனசுக்குள்ள இப்போது நம்மளை ஒருத்தங்க எதிர்க்கணும் நினச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நாம் நல்லதை சொன்னால் மட்டும் மாறவா போகிறாங்க? புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, புரியாதவங்களுக்கு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. இதுதான் விஷயம். இப்போ நம்மளை பற்றி ஒருத்தங்க என்ன நினைக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க என்ன நினைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் நினைப்பாங்க. நம்ம என்ன சொன்னாலும் செஞ்சாலும் அவங்க நினைக்க போகிறதா அவங்க நினைப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களில் பேச்சை கம்மி பண்ணால் பிரச்சனைகளை, அதோடைய வீரியத்தை கம்மி பண்ண முடியும். அதுதான் முக்கியம். ரெண்டாவது, குடும்ப தகராறுகள், பிரிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அனுசரித்து போகிறது நல்லது. விட்டு கொடுத்து போனவங்க கெட்டு போனது இல்லை. மூணாவது, நீங்கள் நீண்ட காலமாக நினச்சிட்டு இருக்கிற ஒரு பெரிய நல்ல விஷயம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு நிறைய பலன்கள் உண்டு, நல்ல விஷயங்கள் நடக்கும். என்னடா இது கண்டக சனியில் அப்படின்னா கெட்டதும் நடக்கும், நல்லதும் நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள், பண வரவு ஏதாவதுன்னா அது வரும். அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா கன்னி ராசிக்கு மட்டும் சனி பகவான் அவ்வளவு வேண்டப்பட்டவர். கிட்டத்தட்ட சனி பகவான் வந்து கன்னி ராசிக்கு வந்து பூர்வ ஜென்மாதிபதிங்கிறதுனால, கிட்டத்தட்ட இல்லை பூர்வ ஜென்மாதிபதிங்கிறதுனால அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் செய்ய கடமைப்பட்டவராக இருக்கார். ஆனால் சனி பார்வை வந்து சில துரதிருஷ்டவசமான விஷயங்களை செய்யும். உங்களை மந்தப்படுத்தும், லேசியாக்கும், சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். ஒரு விஷயத்தை இன்னைக்கு செய்யணும்னா நாளைக்கு செஞ்சுக்கலாம் நினைப்பீங்க. இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஈஸ்வர ஆலயங்களில் நீங்கள் செய்யக்கூடிய தர்ம காரியங்கள் உங்கள் கூடவே வரும். அடுத்தபடியாக உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு நல்ல தசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த சனி பயிற்சியை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம், கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். சுய ஜாதகத்தில் வலுவான திசைகள், தசாபுக்திகள் நடக்குதுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். முக்கியமாக நம்ம சொல்ல வர்றது தான், பேசுறது, பேச்சுவார்த்தை ரொம்ப 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 கவனங்கள் தேவை. ஆஃபீஸ்லேயா இருக்கட்டும், வீட்லையா இருக்கட்டும். இப்போ சனி பகவானுடைய சனிப்பயிற்சி பலன்களை பற்றி பேசும்போது அடுத்து இருக்கக்கூடிய நிதர்சன நீண்டகால கிரகங்களான குரு, ராகு, கேது பற்றி பேசாமல் இருக்க முடியாது. தற்சமயம் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் குரு பகவான், தற்சமயம் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் குரு பகவான் பிரவேசிக்கிறார். அந்த 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சில விஷயங்களில் உங்கள் ராசியை அவர் பார்ப்பதனால உங்களுக்கு அவர் ஆக மாட்டாருன்னாலும் கூட குரு பார்வை மேலானது. குரு உங்களுக்கு ஆக மாட்டார், குரு பார்வை மேலானது. அந்த விஷயத்தில் நல்லதுகள் நடக்கும். திருமண தடைகள் நீங்கி புதிய திருமணங்கள் நடக்கும். திருமண தாமதங்கள் நீக்கப்படும். நல்ல வரன்கள் அமையும். நல்ல புத்தி, அதாவது படிப்பு, வேலை போன்ற விஷயங்கள் நல்ல செய்திகளை எட்டும். இதெல்லாம் நடக்கும். தற்சமயம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சனியுடன் சேருவார். எப்பொழுது? அவர் பயிற்சியாகிறதுக்கு முன்னாடி. சனியுடன் சேரக்கூடிய ராகு சில தேவையில்லாத நட்புகளை உங்கள் முன்னாடி கொண்டு வருவார், உங்கள் வாழ்க்கையை வந்து திசை திருப்பதற்காக. அங்கே தான் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும். உங்களோட ராசியில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு கண்டிப்பாக உடல் சம்பந்தப்பட்ட, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட உபாதைகளை தர கண்டிப்பாக கடமைப்பட்டவர். இதில் நம்ம நேரத்துக்கு உணவு சாப்பிட்றது, நேரத்துக்கு தூங்குறது, தேவையில்லாத மொபைல்லாம் அவாய்ட் பண்ணுறதெல்லாம் நம்ம பண்ணணும். அடுத்தபடியாக சனி பகவானுடைய பயிற்சி மீனராசிக்கு ஆனவனே சனியுடைய 3ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்ப்பதனால கண்டிப்பாக தந்தையாரை விட்டு பிரிந்து தூர தேசம், தூர மாநிலம் போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அவருடைய 7ஆம் பார்வை உங்கள் ராசியின் மீதே பார்ப்பதனால உங்களுக்கு சில உடல் உபாதைகள் வரக்கூடும். கொஞ்சம் லேசினஸ், மந்தமாக வேலை செய்கிறது, மந்தமாக மைண்டு ஒர்க் பண்ணாத மாதிரி இருக்கிறது, மைண்டு சரியாக வேலை செய்யாமல் இருக்குது, கிருன்னு இருக்கக்கூடிய ஆள் கூட கொஞ்சம் லேசாக செயல்படுறது, விட்டுட்டு போகிறது, விலகி இருக்கிறது மாதிரியான எண்ணங்கள் வரும். டிட்டாச்மெண்ட் எல்லாம் வரும். சந்நியாசம் வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் வரும். அடுத்தபடியாக உங்களுடைய சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்ப்பதனால் கண்டிப்பாக நிலம், வீடு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்டேஷனில் குளறுபடிகள் வரும். நீங்கள் கையெழுத்து போடும் போதோ, கேரண்டி கையெழுத்து போடும் போதோ ஒரு தடவைக்கு 10 தடவை யோசித்து கையெழுத்து போடணும். அது ரொம்ப முக்கியமானது. அப்போ இத்தனை சனி 3, 7, 10 பார்வைகளால் இந்த தொல்லைகள் வரும். இந்த பரிகாரம் அப்படின்னு எடுத்தோம்னா முதல் பரிகாரம்
திருநள்ளாறில் இருக்கக்கூடிய, காரைக்கால் பக்கத்தில் திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர், அவரை தரிசனம் செய்வது கண்டிப்பாக மிகப்பெரிய பரிகாரம். அவரை தரிசனம் செய்து அங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் செய்து வெளியில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஏழைமார்களுக்கெல்லாம் தான தர்மங்கள் செய்ய மிகப்பெரிய அளவில் நலத்தீர்த்தத்தில் குளித்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய மாறுதல்கள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பிரதோஷம் தோறும் சிவ ஆலயங்களில் நீங்கள் செய்யக்கூடிய தர்ம காரியங்கள், உணவோ ஆடையோ உங்களால் எது முடியுமோ செய்யணும். மூன்றாவது, படிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற சின்ன குழந்தைகளுக்கு 10 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்காக நோட்டு புஸ்தகம் வாங்கி உங்களால் இயன்ற உதவிகளை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அத்துணை தடைகளையும் தாண்டி வெற்றி கொள்வீர்கள். ஆக சனிப்பெயர்ச்சியில் கலந்த பலன்களை கொடுக்க இந்த சனி பகவான் பெயர்ந்து வருகிறார். நிறைய நல்ல பலன்கள், கொஞ்சம் கெட்ட பலன்கள். அந்த பலன்கள் எப்படி ஜாகிரதையாக இருக்கணுங்கிறத பற்றி பேசினோம். ஆக இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் அத்துணை பேருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் உங்களை எல்லாம் மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணில இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. கடந்த 3 வருட காலமாக பிரச்சனைகளை மட்டுமே சந்தித்த கன்னி ராசி அன்பர்களுக்கு தான் இது முக்கியமான பதிவு. உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 7ஆம் இடத்திற்கு பயிற்சியாக போகிறார். நிறைய பேர் என்னன்னா 7ஆம் இடம் கண்டக சனின்னு பயப்படுவாங்க. பயப்படாதீங்க. சனி பகவான் பல நல்ல விஷயங்களும் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு நான் அதனாலதான் சொன்னேன் ஆரம்பிக்கும் போது 3 வருடங்களுக்கு பிறகு நீங்க போய் செக் பண்ணீங்கன்னா நிறைய கன்னிராசி என்பதை ஒத்துப்பாங்க. சில பேருக்கு நீண்ட காலமா இருக்கு. அது காரணம் உங்களுடைய தசாபக்தி. நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு ராகு தசை மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுத்துருக்கும். அதே போல சனி தசை மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுத்துருக்கும். அதனால நீண்ட காலமா கஷ்டப்படுவீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா அவங்களுக்குமே இப்ப வரக்கூடிய சனி பயிற்சி பலவிதமான நன்மைகளை செய்ய போகுது. முக்கியமா பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வைகள்லாம் இருக்கு. சனி பகவான் 7ஆம் இடத்துல பயிற்சியாகி தன்னுடைய பார்வையாக 3ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இந்த 9ஆம் இடம் சொல்லக்கூடியது பாக்கியஸ்தானம். அப்ப கன்னிராசி என்பவர்களுக்கு இழந்த பாக்கியங்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் கொடுக்க போறார். பாக்கியம்னா என்ன சார்? இன்னும் புரியல சார். பாக்கியம்னா நிறைய பேருக்கு திருமணம் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் நடக்குது. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிற பாக்கியம் இருக்கா, என் பையனுக்கு கல்யாணம் ஆகிற பாக்கியம் இந்த வருஷம் இருக்கான்னு கேட்டு அலையக்கூடிய கன்னி ராசியில் பிறந்த பெற்றோர்களுக்கு இது முக்கியமான பதிவு. கண்டிப்பா வரக்கூடிய சனி பயிற்சிக்கு அப்புறம் நீண்ட நாளா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கண்டிப்பா நடந்தே தீரும். அடுத்ததாக தொழிலில் கடன்களை மட்டுமே சந்தித்த கன்னிராசி என்பது, தொழிலில் பிரச்சனைகளை மட்டுமே சந்தித்த கன்னிராசி என்பது, தொழில தடை தாமதம். நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு கடன் வாங்கினேன், கடன் கட்ட முடியல, இந்த ப்ராப்பர்ட்டிய பேங்க் என்க்ரோச் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க, அந்த ப்ராப்பர்ட்டியை நான் கைவிட்டு போயிடுமோன்னு பயமா இருக்கு, தொழில நிறைய கடனை சந்திச்சிட்டேன், தொழில நிறைய நஷ்டத்தை சந்திச்சிட்டேன், கடந்த 3 வருஷமா எதுவுமே நடக்கல சார் என் லைஃப்ல, நான் எங்க போனாலும் ஒரு பிரச்சனை, அதனால வாழ்க்கையில மிகப்பெரிய விரக்தியில் இருக்கக்கூடிய கன்னிராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அந்த விரக்தி மனப்பான்மை நிவர்த்தியாகி நம்மளாலையும் சில விஷயங்கள் சாதிக்க முடியும்னு செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் கொடுக்கக்கூடாது. ஏன்னா 6ஆம் இடத்துல இந்த சனி பகவான் நிறைய கடன் பிரச்சனைகளை கண்டிப்பா கொடுப்பார். வெற்றிகளும் வரும், அதே நேரத்துல கடன் பிரச்சனையும் வரும். வெற்றி வரும்போது என்ன நினைப்போம், நம்ம திருப்பி சில விஷயங்கள் செய்யலாம்னு நினைப்போம். அப்படிதான் கடன்களையும் மாட்டும். அந்த மாதிரி விஷயங்களை கன்னிராசி அன்பர்கள் இருந்ததுனால இப்ப அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய அந்த நிவர்த்தி ஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சியாக போறார். அப்ப கடன் நிவர்த்தி எப்ப ஆகும்? தொழிலில் வளர்ச்சி, தொழிலில் வாய்ப்பு, அது எல்லாமே கிடைக்குமா சார்னா கண்டிப்பா சனி பயிற்சிக்கு அப்புறம் கிடைக்க போகும். அதே போல வேலையில கடுமையான நெருக்கடி, வேலை இழப்பு, வேலை வாய்ப்பின்மை,
இந்த மாதிரி பலதரப்பட்ட வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கஷ்டப்பட்ட கன்னிராசி என்பதற்கு ஒரு பெரிய நிவர்த்தி. அப்பாடா இந்த வேலையை கிடைச்சாவது போதும். நிறைய ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவோம், கன்னிராசியா இருக்கீங்க, ஏதாவது ஒரு கம்மியான சம்பளம் வந்தா கூட எடுத்துங்கன்னு சொல்லுவோம். ஆனா சில பேர் சொல்லுவாங்க, அதுவும் வாய்ப்பு வரலையே சார். அந்த வாய்ப்பு எல்லாமே வரக்கூடிய மார்ச் மாசத்துக்கு அப்புறம், சனி பயிற்சிக்கு அப்புறம் நடக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் 7ஆம் பார்வை உங்க ராசியை பார்க்கிறார். சனி பகவான் 7ஆம் பார்வை உங்க ராசியை பார்க்கும்போது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நம்ம அதை செய்யலாமா வேண்டாம், ஒரு தடுமாற்றம் ஏற்படும். அதை மட்டும் ரொம்ப தெளிவா பண்ணிட்டீங்க, ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு சில முடிவுகள் எடுத்தீங்கன்னா வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி. ஒரே இடத்துல 3 கம்பெனி வாய்ப்பு வரும். அப்ப என்ன பண்ணுவீங்க? ஐயோ அதுல போலாமா, அந்த கம்பெனி நல்லா இருக்கு, இந்த கம்பெனில பே இருக்கு. அப்ப அதை மட்டும் கரெக்டா பார்த்து ஜட்ஜ் பண்ணி ஒரு வேலை மாற்றம் பண்ணீங்கன்னா சிறப்பு. பதவி உயர்வு கண்டிப்பா கிடைச்சே தீரும். சம்பள உயர்வு கிடைச்சே தீரும், கவலைப்படாதீங்க. ஒரு மார்ச் மாசத்துக்கு அப்புறம் பயங்கர ரிலீஃப் இருக்கும். நீங்களே பார்ப்பீங்க, பயங்கர ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா இருப்பீங்க. மென்டலி பிசிக்கலி இருந்த ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே, ஸ்ட்ரெஸ் எல்லாமே உங்களுக்கு பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். ஐயோ இவ்வளோ பிரச்சனையா சார்? நிறைய பேருக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நிறைய பிரச்சனை. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, அம்மா அப்பா கூட சண்டை, வேற ஏதோ ஒரு பிரச்சனையே நீங்க அங்க மத்தவங்க கிட்ட காமிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஏன்னா உங்க ராசியிலே கேது வேற. அப்ப இந்த சூழ்நிலை எல்லாமே நிவர்த்தியாகி, நான் ஏன் அந்த மாதிரி பேசுனேன்னு தெரியல சார், திடீர்னு அந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்துச்சு, திடீர்னு அந்த மாதிரி தப்பா யோசிச்சு செஞ்சுட்டேன் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலையில இருந்த கன்னி ராசி என்பதற்கு அதெல்லாம் நிவர்த்தியாகி ஒரு நல்ல சுமூகமான சூழல், கூட பிறந்தவங்க கிட்ட, அம்மா அப்பா கிட்ட, கணவன் மனைவி கிட்ட ஒரு சுமூகமான சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் இருக்கு. நிறைய பேருக்கு அயல்நாடு வாய்ப்பு, வெளிநாடு வாய்ப்பு, அது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட்டாக இருக்கலாம், இம்போர்ட்டாக இருக்கலாம், லாஜிஸ்டிக்ஸில் இருக்கலாம். எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, வெளிநாடு வாய்ப்பு கிடைச்சே தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த கன்னிராசி என்பதற்கு சனி பகவான் கொடுப்பார். ஆனால் நீங்கள் முடிவெடுக்கணும். திருப்பி சொல்கிறேன், அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, குழந்தை இருக்குது, அம்மா வயசாயிடுச்சு, இந்த மாதிரி ரொம்ப யோசிக்காமல் நம்ம போனால் நல்லா இருக்குமா அப்படின்றத மட்டும் யோசிங்க. அதை யோசிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். நிறைய பேர் வெளிநாடு போனீங்க, அங்கேயும் சூழ்நிலை சரியில்லை, நிறைய பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கீங்க. நிறைய பேர் படிக்கலாம் போயிட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் அங்கே இருக்கீங்க. 2 வருஷத்துல வேலை வாங்கலாம் நினைச்சிருப்பீங்க, ஆனால் வேலை கிடைக்காம அங்கே பர்மனெண்ட்டாக அங்கே இருக்க முடியுமா முடியாதா அப்படின்னு தெரியாத நிலை உண்டு. அவங்களுக்கு எல்லாருக்குமே அங்கே ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், நிம்மதியான சூழல் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சனியுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல விடுறதுனால வெளிநாட்டிலேயே ஒரு பிஆர் ஸ்டேட்டஸ் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் அது மாதிரி அப்ளை பண்ணீங்க, கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் குடும்பத்தை பிரிஞ்சிருக்கீங்க, மனைவியை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க, குழந்தைங்களை விட்டு பிரிஞ்சிருக்கீங்கன்னா அவங்களெல்லாம் சேர்ந்து வெளிநாட்டில் வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு. அதே போல் திருமணமாய் விவாகரத்தானவர்களுக்கு மறு திருமண வாய்ப்பு எல்லாமே இந்த சனி பயிற்சியில் கிடைக்கும். முக்கியமாக வீடு வண்டி வாகனத்தை இழந்தவர்கள், அதனால் ஏற்பட்ட கஷ்டங்கள், அதனால் ஏற்பட்ட கடன், நிறைய பேருக்கு இடம் விற்கல, வீடு விற்கல, இதனால என்னோட கடன் அதிகமாயிட்டே போச்சு, இதனால என் பையனுக்கு சிலையை செலவு பண்ண முடியல, என் பொண்ணு கல்யாணம் பண்ணி ரெடி பண்ண முடியல, இந்த மாதிரி மன ரீதியான பாதிப்பு, முக்கியமா இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். அது எல்லாமே சனி பயிற்சிக்கு அப்புறம் நிவர்த்தி ஆக போகுது. அந்த வீடு விற்க போகுது, இடம் விற்க போகுது, அதனால ஒரு பணம் வரப்போகுது. அதே போல அந்த பணத்தின் மூலமாக திருப்பி ஒரு வீடு வாங்குறது, இடம் வாங்குறதுனால வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா செஞ்சுக்கிங்க. ஏதோ ஒரு பணம் வருது, ஏதோ கடன் கட்டுறீங்கனாலும் அது ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்து ஒரு இடத்த வாங்கி வைங்க, அது உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். ஒரு வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பு வரும். முக்கியமா பாத்தீங்கன்னா பழைய வீடு வாங்குறதுக்கான சூழ்நிலையை சனி பயிற்சியில சனி பகவான் கொடுக்க போறாரு. அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சு வச்சுக்கோங்க, வாங்கிக்கிங்க. அதே மாதிரி மேலே ஃப்ளோர் கட்டுறது, வீடு ரெனோவேட் பண்றது, வீட்டில் ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா போடுறது, இது எல்லாமே வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு அப்புறம் செய்யலாம். அதற்கான பணம் வரும், அதுக்கான வரவுகள் உண்டு, அதற்கான வாய்ப்புகள் உண்டு, எல்லாமே இருக்க போகுது. அம்மாவுடைய உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அம்மா உடல்நலத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு, கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. மொத்தத்தில் இந்த சனி பகவானுடைய பயிற்சி 3 வருடங்களுக்கு பின் மன ரீதியா, உடல் ரீதியா ஒரு நிவர்த்தி,
ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, ப்ரெஷர் ஃப்ரீயா, அதே மாதிரி வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ள, தடைகளை நிவர்த்தி செய்து வெற்றி பெற, தொழிலில் கடன் பிரச்சனைகள் தீர, எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பயிற்சி பலன்கள், அதாவது சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பயிற்சி பலன்கள். உங்க ஜாதகத்துல ராகு தசை, கேது தசை, சில ராசி அன்பர்களுக்கு சனி தசை, புதன் திசையெல்லாம் மிகப்பெரிய கடன், பிரிவினை, அது மட்டும் இல்லாம நீண்ட காலமா வேலை இல்லை, தொழில பிரச்சனை அப்படின்னு சில விஷயங்களை கொடுக்கும். அதற்கு உங்க சுயஜாதத்தை பார்த்துக்கிறது மிக மிக சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நம்ம ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சீங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். இதுல பலன்கள் வராது, உங்க நோட்ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். தெளிவா தெரிஞ்சுக்கங்க. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில வருகின்ற பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கிறோம். கிரகம்னா என்ன, ராசினா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்ற வகுப்பு 3 மாத வகுப்பு ஆன்லைன் வகுப்பா நடத்துற இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்துறோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க வெளியூர்ல வெளிநாட்டுல இருக்கவங்க படிக்கலாம், படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவத்து. அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, கடந்த புத்தாண்டு பதிவுகளுக்கு 2025ஆம் ஆண்டு பிறக்கின்ற புத்தாண்டு பலன்களுக்கான வீடியோவில் நம்மளுடைய நேயர்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்ம சொன்ன விஷயங்கள் நிறைய நடந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸும் கொடுத்துருக்கீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கால் பண்ணியும் பேசியிருக்கீங்க. எல்லா மாநிலங்கள், எல்லா நாட்டிலேருந்துமே எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு. எனக்கு கண்ணுக்கு தெரியாத அன்பான நேயர்கள் எல்லாம் பாராட்டினாங்க. சூப்பராக சொன்னீங்க சார், உண்மையிலே சொன்னது நடந்து சார், என்னுடைய சுய ஜாதத்தை பார்க்கணும் அப்படிலாம் நிறைய நபர்கள் நமக்கு தொடர்பு கொண்டு பேசுனதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இப்படி ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுடைய அன்பான ஆதரவை எதிர்பார்க்குறேன். ஸோ அப்போ தான் நான் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நானும் அதுக்கு ஆயத்தமாக முடியும் என்பதை மீண்டும் உங்களிடம் வலியுறுத்துகிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சிக்கான காணொளி தான் நீங்கள் பார்க்க போறீங்க. கிட்டத்தட்ட நம்ம நியூ இயர் பலன்களே சொன்னோம். 3 கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது. சனி பகவான் ஃபர்ஸ்ட் பெயர்ச்சி ஆகிறாரு, அதுக்கடுத்து குரு பகவான், அடுத்து ராகுகேது பகவான் அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்துல 3 கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னு பார்த்தோம். ஆனா இந்த 3 கிரகங்கள்ல எல்லாருமே ஒவ்வொரு முறையும் இந்த 3 கிரக பயிற்சியில ஒரே ஒரு கிரக பயிற்சியை பார்த்து மட்டும் ரொம்ப பயப்படுறாங்க, பதட்டம் அடையிறீங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சி வந்துட்டா மட்டுமே 7.5 சனி, அஷ்டம சனி, விரய சனி, பாத சனி அப்படின்னு ஏகப்பட்ட சனின்னு சொல்றாங்க. ஸோ என்னுடைய வாழ்க்கையில இந்த சனி பகவான் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துருவாரா அல்லது பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனசிலும் இருக்கு. ஸோ அதற்கான மிகப்பெரிய முக்கியமான விஷயத்தை ஃபர்ஸ்ட் சொல்லினேன். யாருமே இந்த சனி பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை. சனி பகவான் என்கின்ற ஒரு கிரகமானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தன்னுடன் இருப்பவர்களின் செயல்பாடுகள், தன்னுடன் பிறந்தவர்களின் செயல்பாடுகள், அதே போல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரியாத விஷயங்களை தெரிய வைக்கிறதான். அதாவது அவங்களுடைய குணாதிசயம் மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரியாம செய்த தவறுகளுக்கு சரியான பாதையை அமைச்சு கொடுக்கறது தான் சனி பகவானுடைய செயல்பாடு. ஸோ சனி பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை. இந்த சனி பெயர்ச்சியை பார்த்து பயப்பட வேண்டிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள், மற்ற நபர்களின் குடும்பத்தை தலையிட்டு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை தவறான முறைக்கு கொண்டு போறவர்கள், அதே போல பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்க, தவறான கொள்கை, தவறான பழக்க வழக்கங்கள் வச்சிருக்கவங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஆசிரியர் முதற்கொண்டு
மற்ற டிபார்ட்மெண்ட்டில் நம்ம தவறாக ஒரு வாழ்க்கையை செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் கட்டாயமாக பயப்படணும், கவலைப்படணும். உண்மையான உழைப்பு, தன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுக்காம தான் முன்னேற வேண்டும் நினைக்கிற அனைவருமே கட்டாயமாக இந்த சனி பயிற்சி மூலமாக சில விஷயங்களில் நன்மைகளையும் பல விஷயங்களில் தன்னுடைய செயல்பாடுகளில் உள்ள தவறுகளையும் உணரக்கூடிய அமைப்பு தான் ஏற்படும் தவிர பாதிப்புகள் ஏதும் ஏற்பட போவது கிடையாது. அப்படி இன்கேஸ் உங்கள் ஜாதக ரீதியாக அல்லது உங்களுடைய இப்போ ராசியின் அடிப்படையில் சில விஷயங்கள் பதட்டமாக இருக்குன்னா நான் சொல்கிற வழிபாடு முறைகள், சில பரிகார முறைகள், சில தான முறைகளை செய்யும்பொழுது உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள உங்கள் ராசிக்கான பலன்களை பார்ப்போம். கன்னி ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சிகள் ஏற்படும்போது என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது? நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க கடந்த 2.5 வருட காலமாக சனி பகவான் கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்தார். 6ஆம் இடம்ங்கிறது கும்பராசியாக வரும். ரோக சனியாக அமர்ந்த சனி பகவான் தற்போது மார்ச் மாதம் எண்டிலிருந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான மீன ராசிக்குள்ள நுழைகிறார். அப்போ அது கண்டக சனி என்று பேர். அப்போ இந்த சனி பெயர்ச்சி காலங்களில் நம்மளுடைய கன்னிராசி நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் கன்னிராசி நேயர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுடைய ராசிக்கான சனி பயிற்சி பொது பலன்களில் நீங்கள் என்னென்ன சந்தோஷத்தை பெற போகிறீங்க, எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்குன்றதை தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா சொன்ன விஷயங்கள் அனைத்துமே உறுதியாக கோச்சார பொது பலன்கள் ரீதியாக நடக்கும் என்பது ஜோதிட ரீதியான என்னுடைய கருத்து. ஓகே, கடந்த காலங்களில் உங்கள் ராசிக்கு 6ல் அமர்ந்த சனி பகவான் இந்த 2.5 வருஷத்தில் கன்னி ராசிக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சின்ன சின்ன பாதிப்பை கொடுத்துருப்பாரு, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் ஒரு மறக்க முடியாத செயல்பாடுகள் உங்களுக்கு நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த 2.5 வருஷத்தில் கன்னி ராசிக்கு உள்ள செயல்பாடுகளை சொல்கிறேன். ஸோ அது மாதிரி நடந்ததா அப்படிங்கிற செக் பண்ணிக்கோங்க. ஸோ மேபி நிறையா இருக்கும், நிறையா விஷயத்த சொன்னோம்னா வீடியோ பண்ணால் 1.5 மணி நேரம் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? ஸோ அந்தளவுக்கு நடந்திருக்கும். ஸோ அதெல்லாம் சொல்லாமல் சில விஷயங்களில் கருத்துக்களை கணிப்பாக சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் நடந்தது என்றால் எதிர்காலத்தில் நடக்க போகிறதும் உண்மை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்கிறக்காண்டி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்பொழுது 6ஆம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்க வாய்ப்புகள் உண்டு. எப்போ பார்த்தாலும் ஒரு போராடி வெற்றி பெறக்கூடிய தன்மையில் கோச்சார ரீதியான கிரகங்கள் கடந்த காலங்களில் கொடுத்துருக்கோம். உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. என்னடா கொடுமையாக இருக்குது, 2.5 வருஷமாக நான் மருத்துவ செலவுக்கே நிறைய செலவச்சுருக்கேனே, மனசுக்குள்ளே ஒரு மன அழுத்தத்தோடையே இருக்கேனே, நான் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணாலும் கடந்த 1 வருஷமாக நான் எது செஞ்சாலும் எனக்கு மன அழுத்தம் இருக்குங்க, நான் அப்படியே அதை ஒரு கடினமாக செய்கிற மாதிரியே இருக்குது, என்னால் அதை திறமையாக செஞ்சேன், நான் பர்ஃபெக்டாக செஞ்சேன் அப்படிங்கிற சூழ்நிலையை என்னால் செயல்படுத்த முடியல அப்படிங்கிற தன்மையில் கிரகங்கள் உங்களுக்கு பாதிப்பை கொடுத்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் முயற்சி என்னைய மாதிரி முயற்சி எடுத்தவங்க யாருமே இல்லைங்க. கன்னிராசிக்காரங்க நாங்கள் அவ்வளோ முயற்சி எடுக்குங்க. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு விஷயம் எங்களை தடை பண்ணி அந்த முயற்சியே பலிக்க மாட்டேங்குங்க. இனிமேல் முயற்சி எடுக்கவா அப்படிங்கிற சிந்தனை கூட நான் வந்துட்டேங்க. நடக்கிறது நடக்கட்டும், என்னன்னாலும் நடக்கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி தாட்டுக்கு வந்துட்டேன். அப்படிங்கிற சூழ்நிலையில் கடந்திருக்கலாம். உங்களுடைய இளைய சகோதரர்கள் உங்களை ஏமாற்றிருக்கலாம், அல்லது உங்களை விட வயது குறைந்தவர்கள் உங்களுக்கு அதிகமான மன அழுத்தத்தை கொடுத்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கா அப்படிங்கிற செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் நல்லா செக் பண்ணிக்கோங்க, நிம்மதியாக தூங்க முடியலங்க. இந்த 2.5 வருஷத்தில் நான் நிம்மதியாக தூங்கினதை எண்ணி பார்த்தா 6 மாதம் வருமானம் கூட எனக்கு டவுட் இருக்குங்க. அந்த அளவுக்கு நிம்மதியான தூக்கம் இல்லைங்க. தூக்கம்னா என்னங்கிற கேள்விக்குள்ளே நாங்கள் சிந்தனையாலேயே சிக்கிக்கொண்டங்க. அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் சந்தித்து வந்தது உண்மை என்றால், இன்னும் பலவிதமான மன அழுத்தத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டது உண்மை என்றால், உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் கொடுங்க.
இனிமே நடக்க போகிறது நல்லபடியாக நடக்குங்கிறத நான் கோச்சார ரீதியாக உங்களுக்கு கூற விரும்புகிறேன். என்னென்ன மாற்றங்க அப்படி இந்த சனி பகவான் எனக்கு கொடுக்க போறாரு அப்படின்னு எதிர்பார்க்குற கன்னிராசினியர்களுக்கு என்ன கஷ்டம்னு தெரியல, என்ன வருத்தம்னு தெரியல அப்படிங்கிற சூழ்நிலையை மாற்றி அந்த சூழ்நிலையெல்லாம் நீக்கி உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறார். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் என்ன முயற்சிகளுக்காக எடுத்தீங்களோ அந்த முயற்சிகள் உள்ள தடை உங்களை விட்டு வெளியே போக போகுது. தடைகள் இல்லாமல் தடைகளை தகர்த்தெறிந்து நீங்கள் என்ன சிந்தனையை செயல்படுறீங்களோ அதில் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த கிரகங்கள் கொடுக்கின்றன. கடவுள் மேல் உள்ள நம்பிக்கையை இழந்த நீங்கள் இனிமே கடவுள் இருக்கிறார், கடவுள் எங்களுக்கும் நல்ல விஷயம் செய்வாருங்கிறத உணர்கிறேன் என்ற செயல்பாடை நீங்கள் செயல்படுத்துவீங்க. வீண் அலைச்சல், எங்கே பார்த்தாலும் வீண் அலைச்சல். ஒரு விஷயத்தை செய்யணும்னா அதை செய்ய முடியாத வீண் அலைச்சல் பார்த்தீங்களா, அந்த வீண் அலைச்சல் இனிமே நீக்கப்பட்டு எந்த விஷயத்துக்காக முயற்சி எடுத்தீங்களோ அந்த விஷயத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எதிரிகளால் தொல்லை இருந்துச்சு பார்த்தீங்களா, எந்த எதிரினே தெரியல, கூட இருக்கிற எதிரியா அல்லது துரோகியாங்கிறத என்னால் தெரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிற ஒரு தாக்கம் உங்களுக்கு இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த தாக்கத்திலிருந்து ஒரு விடிவு காலம் கிடைக்கும். அந்த விடிவு காலம் மூலமாக வெற்றியும் உறுதியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுடைய இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் உள்ள கருத்து வேறுபாடு விலகும். உங்களுடைய இளைய சகோதரன் உங்கள் மீது உண்மையான அன்பு செலுத்தி உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுப்பார். அதே போல் புத்தகம் சம்மந்தப்பட்ட செயல்பாடு விற்பனை பண்ணுறவங்க, பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, ஆடிட்டர் தொழில் பண்ணுறவங்க, அதே போல் பார்த்திங்கன்னா காவல்துறையில் பணிபுரிகின்ற நம்மளுடைய கன்னிராசினியர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஏற்றமான சூழ்நிலை உறுதியாக உண்டு. கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமும் ஏற்படும் என்பது கிரக ரீதியான உண்மை. வேலையில் இடமாற்றம் கிடைக்கும். அந்த இடமாற்றம் மூலமாக வெற்றிகரமான மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை சந்திப்பீங்க. இனிமே கடவுள் மீது அதிகமான நம்பிக்கை வரும். உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பெறுவீங்க. வம்பு வழக்கு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கோர்ட்டு கேஸுக்காக அலைஞ்ச காலம் போய் நிம்மதியாக வீட்டில் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். உங்களுடைய குடும்ப உறவுகளுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு வேற்றுமை விலகி குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படுவதற்கான அற்புதமான காலகட்டமாக கிரகங்கள் கோச்சார ரீதியாக உறுதியாக கொடுக்க போகிறது என்பது என்னுடைய கருத்து. அதே போல் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சனி பகவான் உணர்த்துறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போகணும், பொறுமையாக இருக்கணும், நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தால் என்ன பண்ணுங்கன்னா உட்காந்து பொறுமையாக பேசிடுங்க. பொறுமையாக பேசிங்க, நல்ல மாற்றம் உண்டு. அதே போல் உங்கள் சுய மரியாதையை சீன்ற அளவுக்கு யாராவது செயல்படுத்தினாங்கன்னா அவங்களை விட்டு ஃபஸ்ட்டு விலகுங்க. யாராவது உங்களை சும்மா சீண்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு விளக்கம் சொல்லவே சொல்லாதீங்க. நீங்கள் உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்க சொல்லி அவங்கள விட்டு வெளியே வந்து உங்களுடைய முழு மனதோடு என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான சூழ்நிலை. அதே போல் ஒரு மே மாதம் எண்டு வரையும் உங்களுடைய அம்மாவின் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய தகப்பனார் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வருதுன்னா ஸோ அதை பற்றி வருத்தப்பட வேண்டாம். உறுதியாக நல்ல மாற்றம் ஜூனுக்கு அப்புறம், மே அண்டு ஜூனுக்கு அப்புறம் ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, பழைய வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட மே மாதத்துக்கு மேலே ஜூனுக்கு அப்புறம் வாங்குவதற்கான முயற்சி எடுங்க. ஸோ மார்ச் எண்டுலேருந்து ஜூன் வரையும் கொஞ்சம் வண்டி வாகனங்கள் விஷயங்களை கவனமாக இருக்கணும். வீடு கட்டுவதாக முயற்சி எடுத்தால் ஜூனுக்கு அப்புறம் எடுங்க. கட்டாயமாக நல்ல மாற்றம் உண்டு. உங்களுக்கு பிடித்தமான வீடு கட்டுவீங்க. அதற்கு முன்னாடி எடுத்தால் சில நேரங்களில் சில மாற்றங்கள் அப்படிங்கிற மாதிரி சின்ன விஷயங்களை கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதனால கொஞ்சம் கவனத்தை கொண்டு வாங்க. நிம்மதியான தூக்கம் இனிமேல் கட்டாயமாக இருக்கும். நிம்மதியான தூக்கம், நிம்மதியான செயல்பாடுகள் கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகுது என்பது உண்மை. ஸோ நீங்கள் வழிபாடு இந்த காலகட்டங்களில் 7ஆம் இடத்துல கண்டக சனி பகவான் அமர்ந்த காலகட்டங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அருகில் இருக்கும் ஐயப்பன் வழிபாடை உறுதியாக பின்பற்றுங்கள். அதே போல் அய்யனார் வழிபாடை பின்பற்றுங்கள். சாஸ்தா வழிபாடு சங்கடங்களை நீக்கி கஷ்டங்களை நீக்கி வெற்றி கொடுப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலையை
கொடுப்பதற்கான வாய்ப்பு உறுதியாக ஏற்படும். நீங்கள் வழிபாடு மட்டும் பண்ணால் போதுமா, என்னென்ன ஒரு தானங்கள் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, உறுதியாக உங்களை விட கஷ்டப்படுற, மருத்துவ செலவுக்காக கஷ்டப்படுற நேயர்களுக்கு உறுதியாக உங்களால் முடிஞ்ச உதவி கட்டாயமாக செய்யுங்க. மருத்துவ செலவுக்காக நீங்கள் உதவி செய்யும் போது உங்களுக்கு ஏற்படுகின்ற தாக்கத்திலிருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. அதே போல் கல்யாணம் முடியாத கன்னி பெண்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுத்தும் போது அவங்களுக்கு ஏதாச்சும் புதிய ஆடைகள் வாங்கி கொடுங்க. கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு அந்த கன்னி பெண்களுக்கு திருமணத்துக்குரிய ஆடைகள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உள்ள முறிவுகள் கட்டாயமாக மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே போல் திருமண தடை விலகி உங்களுக்கு ஏற்ற திருமண வாழ்க்கை அமைவதற்கான சூழ்நிலைகள் உறுதியாக ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடைபெற வேண்டும் என்றால் நீங்கள் கரெக்டான வழிபாடு முறைகள், சரியான பரிகார முறைகளை மேற்கொள்ளும் போது அதிவிதமான மாற்றங்கள் கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கும். இது கோச்சார ரீதியான பொது பலன்களே. இதனுடைய கருத்துக்களை நீங்கள் கட்டாயமாக தெரிவிக்கலாம். மேலும் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான பதில்கள் மறுபடியும் என்ன பண்ணுவோம், வாட்ஸ்அப்பில் என்ன டைம் ஜாதகம் பார்க்குறாங்கிறத உங்களுக்கு டைம் போட்டு விடுவோம். ஸோ அந்த நேரங்களில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக கணித்து உங்களுக்கு வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்க நான் காத்திருக்கிறேன். யாருக்கெல்லாம் பார்க்கணுமோ வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க. கால் பண்ணி எடுக்கிறேன்னா வருத்தப்பட வேண்டாம். ஏன்னா ஒன்று வீடியோ பதிவு செஞ்சுருப்போம் அல்லது யாருக்கா ஜாதகம் பார்த்துருப்பேன். ஸோ இந்த சூழ்நிலையில் உங்களுடைய அழைப்பை ஏற்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த கன்னிராசினியர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறிக்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தற்போது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசி. நன்றி. வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம கன்னி ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி 2025 ஆரம்பிக்கக்கூடிய அந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் 30ஆம் தேதி அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானமான அந்த 6ஆம் இடத்துல இருந்து கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மீன ராசியில பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் அடுத்த 2.5 வருடங்களுக்கு இருக்க போறார். இந்த கன்னி ராசி அன்பர்கள் பொதுவாகவே நிறைய உழைக்கும் திறமை உடையவர்கள். உழைப்புனா பாத்தீங்கன்னா உழைப்புக்கு அஞ்ச மாட்டார்கள் தான் சொல்லணும். ஒரு சோம்பேறிகளாக இருப்பாங்க. இல்ல இவர்கள் கிட்ட வேலை சொன்னா அவங்க நீட்டா செஞ்சு முடிக்க மாட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. இந்த கன்னி ராசி அன்பர்கள் கிட்ட கொடுக்கின்ற வேலை ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அந்த வேலையை செய்யக்கூடியவர்கள் மற்றவர்கள் யார் எடுத்து செய்தா கூட அதுல அந்த அளவுக்கு நம்ம நீட்டா செய்யக்கூடிய ஒரு பிரசன்டேஷன் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு திறமைசாலிகளா தான் இருப்பாங்க. வீட்டுல இருக்கிறாங்க பெண்களாக இருக்கிறாங்கன்னா அவங்கதான் வீட்டுல எல்லாருக்காகவும் செய்யக்கூடிய காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இந்த கன்னி ராசியில இருக்கக்கூடிய அந்த பெண்கள் தான் பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யக்கூடிய ஒரு அன்பர்களாக இருக்கிறீங்க. அதே சமயத்துல இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மற்றவர்களுக்காக அந்த தன்னைத்தானே வருத்தி வாழ்க்கையில ஒரு தியாகம் செய்யக்கூடியவர்கள். தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், தன்னுடைய சுற்றத்தார் நல்லா இருக்கணும், தன்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும், தன்னுடைய கணவர் சம்பாதிக்காட்டிலும் அவரை நல்ல நம்ம சுகமான ஒரு நிலைமையில வச்சிருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா அவருக்கு நம்ம தோள் கொடுக்கணும். அப்படி அந்த நண்பராக தன்னை பாவித்து கொண்டு, எப்படி ஃப்ரெண்ட்ஸ்ன்னா எவ்வளவு ஒரு உயிருக்கு உயிரான ஒரு நண்பர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா எப்படி அடுத்த நிமிடமே போய் நிப்பாங்களோ அதே மாதிரிதான் இந்த கன்னிராசி அன்பர்களும் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா தன்னுடைய நண்பர் மாதிரி பாவித்து அவர்களுக்கு உண்டான எல்லா ஒரு விஷயங்களையும் செய்து கொடுக்கக்கூடியவர்கள் நீங்க கன்னிராசி அன்பர்கள். உங்களுக்கு இந்த 2025 ஏற்படக்கூடிய அந்த சனி பயிற்சியினுடைய மாற்றம் பாத்தீங்கன்னா ரொம்ப புதுமையாக இருக்க போகுது. எல்லா இடத்துலயுமே பிரச்சனைகள் கன்னிராசி அன்பர்களுக்கு கடந்த
2 வருடத்திற்கு மேலாக ஒண்ணு போனா இன்னொரு பிரச்சனை, ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை அப்படின்னு எல்லா இடத்துல இருந்தும் உங்களால அதுல இருந்து மீண்டு வர முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறீங்க. எவ்வளவோ நம்ம சமாளிச்சு வெளியில இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய துக்கங்கள் தெரியக்கூடாது அப்படின்னு நீங்க முகத்தை மறைச்சு நீங்க வெளியில வேஷம் போட்டாலும் அந்த துக்கங்கள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்ற மாதிரிதான் அந்த ஒரு சோகமான ஒரு சிச்சுவேஷன்லயே எப்போதுமே நீங்க கடந்த ஒரு 2 வருடங்களாக இருக்கிறீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த சிரிப்பு போச்சு, உங்ககிட்ட இருந்த அந்த மகிழ்ச்சி போச்சு, உங்ககிட்ட இருந்த அந்த ஒரு நேர்மையான குணமே போச்சு. ஏன்னா நேர்மையாக இது நாள் வரைக்கும் இருந்து இந்த கன்னிராசி என்பர்கள் தான் படாத ஒரு துயரத்தை இத்தனை நாள் அனுபவிக்காத ஒரு பிரச்சனைகள் எல்லாம் அனுபவிச்சிருக்கிறீங்க. கடைசி உங்களுக்கு காரணம் என்ன, நம்ம ஏன் திடீர்னு இவ்வளவு அளவுக்கு பிரச்சனை ஆனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நேர்மை, ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிறது தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு மிக அதிகமான ஒரு பிரச்சனையை கடந்த 2 வருடங்களாக கொடுத்திருக்கு. இப்போ இந்த 2025 மார்ச் மாதத்துல அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்திற்கு, அதாவது சமசப்தம ஸ்தானத்திற்கு அவர் பயிற்சி ஆகிறார். இது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்தான். இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்துல போகக்கூடிய அந்த சனி பகவான் மிக பெரிய ஒரு பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் எளிதாக சுலபமாக முடிக்கக்கூடிய ஒரு தருணத்துலதான் இருக்கிறார். ஏன்னா 7ஆம் இடத்துல இருந்து அவருடைய பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய 9ஆம் இடத்துல படுது, அடுத்து உங்களுடைய ராசியிலேயே படுது, அடுத்து உங்களுடைய அவர் 7ஆம் இடத்துல இருந்து அவர் உங்களுடைய 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இப்படி 4 விதமாக அவர் தன்னுடைய இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு தேவையான எல்லா அந்தஸ்து, எல்லா மதிப்பு, எல்லா திறமைகளுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு இந்த மார்ச் மாதத்துல இருந்து இந்த சனி பகவான் காத்துட்டு இருக்கிறார். அதனால இந்த கன்னி ராசி அன்பர்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா முதல் வேலையா யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்களோ, கன்னிராசி என்பர்கள் கடந்த 2 வருடங்களாக எடுத்த அந்த திருமண முயற்சியில நிறைய அவமானங்களை பட்டிருப்பீங்க, அசிங்கங்கள். சில பேர் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருந்திருக்காது, உங்களுடைய ஜாதகத்துல எல்லாமே நல்லா இருந்திருக்கும், ஆனா எதிரில இருந்து வர்றவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு தோஷம் இருக்கு, அந்த உங்களுடைய ஜாதகத்தை எப்படி தட்டி கழிக்கணுமோ அந்த அளவிற்கு அதுல ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி, ஜாதகத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தட்டி கழிச்சிருப்பாங்க. இதனால உங்களுக்கு சில மன வேதனைகள் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா நம்ம ஒண்ணு பார்த்து வச்சிருப்போம், இன்னொருத்தவங்க இன்னொன்னு சொல்லும் போது ஏன்டா இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்ற மாதிரியா இருக்கும். சில பேருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களாக கன்னிராசி பெண்கள் இருந்தீங்கன்னா பொண்ணு பாக்குற வரைக்கும் அங்க உங்களுக்கு தேவையில்லாத சில ரிஜெக்ஷன் மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. நாங்க போயிட்டு இந்த மாதிரி செய்ய போறோம் அப்படின்ற மாதிரியாக ஒரு ரிஜெக்ஷன் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத ஒரு இடர்பாடுகள் நம்ம இப்போ கேட்டோமானா கல்யாணமே கேட்கல அப்படின்ற மாதிரியான சில குடும்பத்துல சில பிரச்சனைகள் பூதாகாரமாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இந்த கன்னிராசி அன்பர்கள் ஒரு குழப்பத்துல இருந்தீங்க. இது எல்லாமே சரியாக கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 2025 திருமண முயற்சிகள்ல ஒரு நல்ல ஒரு நிதானமான ஒரு முடிவு, அந்த நிதானமான முடிவுல ஒரு நல்ல ஒரு களத்திரம் அமைவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு வருடமாக தான் இருக்க போது. நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் சரி, இங்க இருக்கிறவங்களும், இந்தியால இருக்கிறவங்களும் சரி, கன்னிராசி அன்பர்கள் எங்களுடைய எவ்வளோ எஃபர்ட்டை போட்டு நான் உழைக்கிறேன் மேடம், ஆனா அங்க எனக்கு கெட்ட பேர் தான் வருது, எவ்வளோ நான் உழைச்சு அந்த இடத்துல நல்ல பேர் வாங்கணும்ன்றதுக்காக நான் எவ்வளவோ முயற்சி செய்தாலும் கடைசி நேரத்துல எனக்கு அங்க ஒரு கெட்ட பேரும் அவமானங்களும் அசிங்கங்களும், என்னுடைய எஞ்சான் உடம்ப ஒரு ஜானா ஆக்கி அங்க அவ்வளோ திறமைகள் இருந்தும் நான் அங்க ஒரு முட்டாளாக மதிக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு தன்னுடைய அலுவலகத்துல மிக பெரிய ஒரு அவமானங்கள்லாம் சந்திச்சிருப்பீங்க. இந்த சனி பகவானின் பயிற்சி உங்களுடைய மதிப்பை கூட்டக்கூடிய, சமுதாயத்துல ஒரு மதிப்பு, அலுவலகத்துல ஒரு மதிப்பு, வீட்டுல இது வரைக்கும் உங்க சொன்ன பேச்சையே யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க, நீங்க இதுதான் எடுக்கணும், ஏன்னா டிசிஷன் எடுக்கிறதுல இந்த கன்னிராசி அன்பர்கள் மாதிரியான ஒரு திறமைசாலிகள் எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்மலாம் நிறைய ஒரு ஆலோசனை செஞ்சு இது சரியா தவறா, இப்போ நமக்கு எதுவுமே யாருக்கிட்டையும் ஆலோசனையே தேவையில்லை, கூகுள்ல தட்டி பார்த்தா போதும் நமக்கு இது சரியா தவறான்றது தெரிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு கூட
இந்த கன்னிராசி அன்பர்கள் யோசிக்கிறதே இல்ல, நல்ல ஒரு தெளிவான முடிவை மத்தவங்களுக்கு ஒரு அறிவுரை மாதிரி கூறுவதுல மிகப்பெரிய ஒரு திறமைசாலிகள். அவர் அப்பேற்பட்ட கன்னிராசி அன்பர்களையே அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க மதிக்காம சில முடிவுகள்லாம் எடுத்து தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்து அதுல கடன்பட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரியாக இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களே உங்களை மதிக்காம இருந்திருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு மாறக்கூடிய ஒரு நேரம். இந்த கன்னிராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல இந்த 2.5 வருடத்துல நீங்க சாதிக்காத சில விஷயங்களை சாதிப்பதற்கு, வீடே வாங்க முடியல, என்னால 1 சென்ட் நிலம் கூட வாங்க முடியல, ஒரு சொந்தமா ஒரு வீடு கட்ட முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடு கட்டுறதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முயற்சிகள், அடுத்து பாத்தீங்கன்னா அதற்குண்டான ப்ராசஸ் எல்லாமே சீக்கிரமா முடியும். கடந்த காலத்துல எல்லாம் ஏதாவது முடிவு எடுத்திருப்பீங்க, ஏதோ ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை, வீடு கட்ட ஆரம்பிச்சு இந்த பக்கம் கால் வைக்கிறதா அந்த பக்கம் கால் வைக்கிறதா, என்னைக்கு வீடு கட்ட ஆரம்பிச்சீங்களோ அன்னையில இருந்து உங்களுக்கு வேலையில தொந்தரவு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் மாறக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. வீடு கட்டும் முயற்சியில ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. ஏன்னா குரு பகவானும் அந்த உங்களுடைய 4ஆம் இடத்தை சமசப்தமாக பார்க்கறதுனால இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு சொந்தமாக சொத்துக்கள் வாங்குவதில் அதிக முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த காலகட்டத்துல சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் தாராளமாக அதற்குண்டான முயற்சிகளை நீங்க தெளிவாக நிதானமாக எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. அடுத்து குழந்தைகள் சம்பந்தமான சில பிரச்சனைகள்லாம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கும். ஏற்கனவே கடந்த காலத்துல குழந்தைகள் மூலமாக அதிக அவமானங்களையும் அசிங்கங்களையும் பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க. அதுல இருந்து மீண்டு வெளியில வரக்கூடிய ஒரு காலம். உங்களுடைய குழந்தைகள் நல்ல ஒரு உங்களை பார்த்து ஒரு மதிப்பு மிக்க, இதனால் வரைக்கும் ரொம்ப ஒரு ஏளனமா பார்த்திருப்பாங்க, என்னுடைய வாழ்க்கையில நீங்க முடிவெடுக்கிறதுக்கு யாரு அப்படி மாதிரி எல்லாம் பேசியிருப்பாங்க. அதுல இருந்து எல்லாம் வெளியில வந்து அவங்க செஞ்ச தவறை உணர்ந்து உங்களோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மிக அருமையான ஒரு காலமாக இருக்க போகுது. ஏன்னா குழந்தை ஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த சனி பகவானே 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த குழந்தைகள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே கழியறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படிதான் பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டாலும் சரி, உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும். ஏன்னா இது நாள் வரைக்கும் ஜாதகம் எழுதாமலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அது மாதிரி எழுதணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி மூலமாக ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிச்சிருக்கிறேன். வருகின்ற பிப்ரவரி மாதத்துல இருந்து யாராவது சேரணும் விருப்பப்படுறவங்க, எங்களுக்கு ஜோதிடம் படிக்கணும்னு ஆர்வம் இருக்கு ஆனா எங்களால கத்துக்க முடியுமா தெரியல அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகம் இருக்கிறவங்க தாராளமாக கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க அது பற்றிய சில தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வாட்ஸ்அப்ல நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஜோதிடம் கத்துக்கணும் நீங்க ஆர்வம் இருந்ததுன்னா தாராளமாக நீங்க கீழே இருக்கிற நம்பர்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். 2025 சனி பயிற்சி பலன்கள். மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை அன்று உத்திரட்டாதி நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திர நாட்கள்லேயே அமாவாசை முடிஞ்சு பிரதமை திதியில 9:44 இரவு, அதுவும் சனி பகவானுடைய நம்பர்ல தான் வருது டோட்டலாக போட்டு பார்த்தாலும். ஸோ எல்லாமே சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய ஒரு நாளில் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுவும் ராகுவோடு இருக்கக்கூடிய இடத்தில் பயிற்சி ஆகும் பொழுது சனி ராகு சேர்க்கை இந்த வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம முழுமையாக பார்க்கலாம். உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த இந்த நான் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குன்னு பாருங்கள். அந்த கிரகத்தையும் சனி பகவான் பிடிப்பார். நம்ம ராசியை மட்டும் சொல்லக்கூடாது, அந்த ராசிக்குள் இருக்கக்கூடிய கிரகத்திலேயும் அவருடைய செயல்களை கண்டிப்பாக செய்வார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கெடுத்து கொடுப்பார். இதுதான் உண்மை. ஒரு விஷயத்த கெடுதல் பண்ணி அதில் அனுபவத்தை கொடுத்து
அதோட நல்ல விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு அதை போயிடுவார். அப்போது அவர் கற்றுக் கொடுத்துட்டு போகக்கூடிய அந்த விஷயம் நம் சொத்துக்கள் எதாக இருந்தாலும் சரி நிரந்தரமாக இருக்கும். அது எக்காலத்திலையும் நாம் இருக்கும் வரைக்கும் அந்த விஷயம் நம்மளை விட்டு போகவே போகாது அப்படிங்கிறது முழுமையான உண்மை. அதே போல் இந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த பிறவியில் உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன வாங்கி வந்திருக்கார்களோ அதற்குண்டான கர்மாவை கழிக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எத்தனை ராசியை பிடிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். சனி பகவான் மாறும் பொழுது 6 ராசி கட்டத்தை பிடிப்பார், 6 ராசி கட்டத்தை விடுவார். எந்தெந்த ராசியை பிடிக்கிறார் அப்படின்னா மேஷம், சிம்மம், கன்னி, தனுசு, கும்பம், மீனம் 6 ராசியை பிடிக்கிறார். எத்தனை ராசியை விடுவிக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரிஷபம், மிதுனம், கடகம், துலாம், விருச்சகம், மகரம் இந்த 6 ராசியை விடுவிக்கிறார். அப்போ இந்த 6 ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு பிடிப்பார், இந்த ஸ்டார் இல்லாத கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை விடுவிப்பார் அப்படிங்கிறத முழுமையான தன்மை. ஸோ நம்ம இப்போ ஒவ்வொரு கட்டத்துக்கும் என்ன பலன்கள் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். கன்னி ராசிக்குண்டான சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள். கன்னி ராசியை முதல்லையே கேது பகவான் அங்கே உட்காந்து தனிமை, மனவிரக்தி, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, ஊரை விட்டு ஓடி போகிறது, சொந்த பந்தங்கள் எல்லாத்த விட்டையும் விலகி இருக்கிறது, குடும்பத்தில் புரிஞ்சுக்க முடியல, எண்ணங்கள் சரியில்லை, முடிவெடுக்க முடியல, இப்படிங்கிறதெல்லாம் கேது உங்கள் ராசியில் உட்காந்து உங்கள் மைண்டை ஃபுல்லாக அட்டாக் பண்ணி ஒரு சாமியார் மாதிரியோ அல்லது தனிமையாகவோ யாரையும் நம்ப வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொடுத்து உட்கார வச்சிருப்பார். இப்போ அப்படி தான் பண்ணிட்டு இருப்பார். இன்னும் உங்களுக்கு அடுத்த வருஷம் செப்டம்பர் மாதம் வரைக்கும் அந்த அமைப்பு உண்டு. இப்போ இந்த இன்பிட்வீன் கேப்பில் சனி பகவான் வேற மாறுறார். அப்போ சனி பகவான் உங்களுக்கு எங்கே மாறுறாரு? 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அப்போது உங்களுக்கு கண்ட சனியாக வருகிறார். கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகவே ஒரு பரிகாரமாகவே சொல்கிற, பேசிட மட்டும் செஞ்சிடாதீங்க, பேச்சை மட்டும் குறைச்சிக்கோங்க. இந்த ராகு கேது விலகிற வரைக்கும் குடும்பத்துக்குள்ளே நிறைய ப்ராப்ளம் வரப்போகுது. ஏன்னா சனி ராகு இருக்குது. சனி ராகு சேர்க்கைன்னா அப்படியே வாழ்க்கையை அப்படியே புரட்டி போடுறதோ சனி ராகு சேர்க்கை. நீங்கள் என்ன நிலையில் இருந்தீங்களோ அப்படியே திருப்பிடும். அப்போ என்னடா நடக்குது, என்ன நடக்குது நம்ம வாழ்க்கையில் எதுவுமே தெரியாது. ஒரு சிங்கிள் கேப்பில் ஒரு சின்ன ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, கண்ணை அசைக்கிறக்குள்ள நடந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. என்ன நடந்ததுனே தெரியலைங்க, நான் தான் பேசுகிறேன்னா, நான் தான் அந்த இடத்துல நடந்துக்கிட்டேன்னா, என்னால் தான் இவ்வளோ பிரச்சனையா அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அதெல்லாம் நடக்கும். என்ன ஆனாலும் மன தைரியத்தை வளர்த்துக்கோங்க. ஒரு முன்னெச்சரிக்கை பதிவு தான். நெகட்டிவாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லக்கூடாது. முன்னெச்சரிக்கை பதிவுகள் மட்டும்தான். இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க கன்னிராசிக்காரர்களே. ஃபஸ்ட்டு இந்த சனி பயிற்சி மூலமாக அடிபடக்கூடிய முதல் ராசி உங்கள் ராசி தான். சனியோட ராகு, இருப்பினும் ராகு கேதுனுடைய சேர்க்கை, குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி பிரிவினைகள், சண்டை சச்சரவு பிரச்சனை, திருமண வாழ்க்கை அமைஞ்ச வாழ்க்கை நல்லா இல்லை, இதெல்லாமே இந்த பேரில் உங்கள் கர்மாவை கழிக்கும். இதெல்லாம் நடக்கும். ஸோ கவனமாக இருந்துக்கோங்க கன்னிராசி நண்பர்களே. அதே போல் இதுக்கு முன்னாடி கேதுவனால தாக்கம் இருந்தாலும் இப்போ சனி ராகு சேர்க்கைங்கும் பொழுது கொஞ்சம் யாராவது ஒரு இடம், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிறவங்க யாராவது ஒரு இடம் விட்டு இடம் மாற்றம் பண்ணி இருந்தாலும் ஒரு சிறப்பு தான். பார்ட்னர் போட்டு புதுசாக பிஸ்னஸ் பண்ண வேண்டாம். நண்பர்கள்ட்ட பெரிய பேச்சுவார்த்தைகள் வேண்டாம். பெரிய பரிகாரம்னு போய் சிக்க வேண்டாம். பெரிய பண இழப்புகளுக்கு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கூட ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கூட இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. இப்போ இந்த 6 ராசி கட்டத்தில் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய 6 ராசி கட்டத்தில் உங்களுக்கு புதன் இருந்தால் கண்டிப்பாக அவர் 1-10 குடையவர். அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு கொஞ்சம் குறையும். யாருக்கு என்ன நன்மைகள் செஞ்சாலும் அதில் உங்களுக்கு தீமைகள் மட்டுமே, அவமானங்கள் மட்டுமே. அதே போல் தொழிலில் பெரிய வளர்ச்சிகள் இருக்காது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, தொழிலை ஆக்சுவலாக கேது இருக்கிறனால தொழிலே இல்லைன்னு சொல்லலாம், அல்லது தொழிலே மூட வேண்டிய சூழ்நிலைகள் கூட வந்திருக்கும். அந்த மாதிரி எதாவது பண்ணலாமா அப்படின்னு கூட ஐடியா ஆகிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் பொறுமையாக தொழில் பண்ணுங்கள். பெருசாக தொழில் அது பண்ணுறேன் இதை பண்ணுற தொழில் வளர்ச்சியில் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் வேண்டாம். ராகு இது மாறுற வரைக்கும் கொஞ்சம் கவனம் தான் தொழில் ரீதியாக. அடுத்தது பாருங்கள், இங்கே சுக்கிரன். இந்த சுக்கிரன் இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி குடும்பத்துக்குள்ளே பணம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பேச்சால் நிறைய பிரச்சனைகள், தந்தை, பூர்வீக சொத்து, தந்தையினுடைய ஆயுள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றது, பூர்வீக சொத்தால பிரச்சனைகள், அண்ணந்தம்பிக்குள்ள பங்காளி உறவுகளுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள், குருவாக இருந்து நீங்கள் யார் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாமே உங்கள் முதுகுல குத்துறது, இதெல்லாமே நடக்கும். உயர்கல்வி படிப்பு தடைகள் இதெல்லாமே நடக்கும். அதனால் கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருங்க சுக்கிரன் அங்கே இருந்தால். அடுத்தது செவ்வாய். இந்த செவ்வாய் இங்கே இருந்துன்னு வச்சுக்கோங்க, உங்கள் தைரியம் குறைஞ்சிரும். முயற்சிகள் கொஞ்சம் தடைப்படும்.
ஒரு காரியங்கள் செய்ய முடியாமல் போகும். தடைப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கடின உழைப்பை போட்டு செய்ய வேண்டியதாக இருக்கும். திடீர் வருமானங்கள் இழக்கிறது, திடீர் பண விரயங்கள், திடீர் அவமானங்கள். பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த பிரச்சனையிலும், ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த பிரச்சனையிலும் ஒரு அவமானத்தை தேடி தருவது, இதெல்லாம் நடக்கும். தலைக்குனிவு, நம்ம 8ஆம் இடங்கிறது வந்து தலைக்குனிவு, அவமானம், உயில் சொத்து இதெல்லாம் சொல்லுவோம். அப்போ இது போல விஷயத்தில் உங்களுக்கு ஒரு மனக்குறைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, குரு பகவான். இந்த குரு இந்த 6 ராசி கட்டத்தில் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய 6 ராசி கட்டத்தில் எங்கே இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வீடு சார்ந்த பிரச்சனைகள், சொத்து சார்ந்த பிரச்சனைகள், அம்மாவினுடைய ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள், மாமனார் மாமியார் மூலமாக பிரச்சனைகள், குடும்பத்தில் நிறைய ஸ்ட்ரகிள் ஆகிறது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், இதெல்லாமே நடக்கும். இதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு வண்டி மாற்றுறீங்க, ஒரு வீடு மாற்றுறீங்க, ஒரு இடம் வந்து வாங்குறீங்கன்னா அதில் கொஞ்சம் விரைய செலவுகள் ஆகிறது, அதில் கொஞ்சம் ஏமாற்றப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே கொடுப்பார். அடுத்தது சனி பகவான். இப்போ சனி பகவான் வந்து இந்த 6 ராசி கட்டங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஒரு ஆண் வாரிசு பிறக்கிறதுக்குண்டான வாய்ப்பு கொடுக்கும். அதே போல் ஒரு தொழில் மாற்ற இடமாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் இருப்பினும் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கடன், நோய், வழக்கு, கடன் வாங்கி வீடு கட்டுறது, கடன் வாங்கி லோன் போட்டு வண்டி வாகனங்கள் வாங்குறது, அதன் மூலமாக கொஞ்சம் அவமானங்களை கொடுக்கறது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துரும். கொஞ்சம் ஒழுக்கத்தில் கை வைப்பார். அதனால் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத ஒரு கெட்ட பேர் இயற்கையாகவே அது அமைஞ்சிரும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுட்டு நமக்கு இப்படி தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், கோவிலுக்கு போக முடியாது, ஆன்மீக வழிபாடு செய்ய முடியாது. இதை கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் மந்தம், எதிர்பார்த்த மார்க் இல்லை, எதிர்பார்த்த வேலை இல்லை, வேலை ஆட்கள் மூலமாக பிரச்சனைகள், தொழில் புரிகிற இடத்துல, ஏன்னா அது வந்து உங்களுக்கு கன்னிராசிக்கு 6ஆம் இடமா சனி பகவான் வரார். அப்போ தொழில் செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனை, வேலையில் நிம்மதி இல்லை, யார் நல்லது பண்ணுறாங்க, யார் கெட்டது பண்ணுறாங்க, உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உங்கள் முதுகில் குத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் அதுலேயும் கவனமாக இருங்க. சனி இந்த 6 ராசி இடத்துல எங்கே இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கவனம். முதலாளியால் பிரச்சனையும் வரலாம், உங்கள் கூட இருக்கவங்களோட பிரச்சனையும் வரலாம், நண்பர்களாக இருக்கக்கூடியவர்களால் பிரச்சனைகள் வரலாம், உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவர்கள் மூலமாக கூட பிரச்சனைகள் வரும். எங்கே எந்த இடத்துல எப்படி நடக்குதுன்னு சொல்ல முடியாது. அதனால் சனி இந்த 6 ராசி கட்டத்தில் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க. அடுத்தது பாருங்க, சூரியன். இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க உங்களுக்கு 12ஆம் அதிபதி. இந்த 6 ராசி கட்டங்களில் எங்கே இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு விரைய செலவுகள், ஆன்மீக செலவுகள், கோவில் கட்டுமான பணிக்கு உதவி செய்கிறது, வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மூலமாக விரைய செலவுகள். ஆனால் இருப்பினும் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பிரிதல்களும் கொடுக்கும். கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் உண்டு. கால் சார்ந்த இடுப்பு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் உண்டு. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக பெருசாக எஃபோர்ட் போட்டு எதையாவது பண்ணி மாட்டிக்காதீங்க. மக்கள்கிட்ட கெட்ட பெயர் நிச்சயமாக கிடைச்சிரும். பெருசாக எதுவும் எதிர்பார்த்து போய் சிக்கிறாதீங்க. கேஸ் எல்லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெருசாக வாய்ப்புகள் கிடைக்காது, அல்லது கிடைச்ச வாய்ப்பை தவற விடுவீங்க. அப்படியே செஞ்சாலும் அதில் வந்து பெயர் புகழோ பெரிய சம்பளமோ ஒன்றும் கிடைக்காது. கொஞ்சம் இருக்கிறத செஞ்சுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் பொறுமையாக போங்க. மாணவர்கள் படிப்பில் ரொம்ப கவனமாக இருங்க. படிப்பு சார்ந்த விஷயத்தில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, படிப்பு சார்ந்த விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க. அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் துறையில் இருக்கக்கூடிய, விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அடிபடுறது, கொஞ்சம் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகள் நடப்பது, தேவையில்லாத ஒரு கெட்ட பெயர் அவமானங்கள் வர்றது, ஏதாவது அதில் ஏதாவது சனி ராகு சேர்க்கிங்கிற கை காலில் பிரச்சனை ஆகிறது, கை கால் உடையிறது, அதில் ஏதாவது மருந்து போடுறது, மாவு கட்டுப்பெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கிறது, இதெல்லாமே உண்டு. விவசாயிகள் பெருசாக விளைச்சல் பண்ணிடாதீங்க, நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. விவசாயிகள் கொஞ்சம் அமைதியாக கடந்து போகிறது பெஸ்ட்டு. இன்னும் ஒரு வருட காலத்திற்கு மேல். இது எல்லாமே ஒரு பொது பலன் மட்டும்தான். ஜாதகத்தில் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் 70% 90% பலிதமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிலே சரணம்.